நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில பணம் சம்பாதிச்சுட்டு தான் இருக்கோம். இந்த நம்ம பணம் சம்பாதிக்கிற விஷயத்த பேஸ் பண்ணியே நம்மள வந்து 4 வகையா பிரிக்கிறாங்க. ஸோ அது வந்து கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட் படி 4 வகையா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வந்து எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் குவாட்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு சொல்லுவாங்க. தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் ஓனர்ன்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கிறவங்கள வந்து இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எம்ப்ளாயி அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இப்போ ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஆப்வியஸா எம்ப்ளாயின்னு சொல்லுவாங்க. இல்ல நான் ஒரு கம்பெனில வேலை செய்ய மாட்டேன். நான் வந்து எனக்கு நானே வேலை செஞ்சுக்கிறேன். நான் ஒரு ஃபோட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட். நான் அது அவங்களுக்கு அவங்களே ஒர்க் பண்ணிக்கிறாங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு வரும். ஸோ இந்த செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கும், எம்ப்ளாய்க்கும் இருக்கிற ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒர்க்குக்கு அவங்களோட டைம என்னைக்கு குடுக்கறத ஸ்டாப் பண்றாங்களோ, அன்னைக்குலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கான ரெவென்யூ, அவங்களுக்கான சேலரி, அவங்களுக்கான ப்ராஃபிட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆயிடும். அதே வந்து 3 அண்ட் 4த் குவாட்ரண்ட்ல இருக்கிற ஒரு பிசினஸ் ஓனருக்கோ, இல்ல ஒரு இன்வெஸ்டருக்கோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி நடக்காது. ஏன்னா, அவங்களோட டைம வந்து அங்க மூலதனமா யூஸ் பண்ண மாட்டாங்க. மத்தவங்களோட டைமு, மத்தவங்களோட ஃபண்டு, அவங்களோட ஓன் ஃபண்டு இது எல்லாமே வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த 3 அண்ட் 4த் குவாட்ரண்ட்ல இருக்கிறவங்கள நம்ம அவங்களோட மெத்தட நம்ம ஃபாலோ பண்றது மூலியமா, நம்மளாலயும் ஈஸியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும்.